ஒளரி கிளறி தொலைச்சிராதீங்கடா. வீடே அமைதலாதான்டா இருக்கு. அப்ப வீட்ல யாருமே இல்லன்னு அர்த்தம். சரியான நேரத்துக்கு தான்டா வந்திருக்கா. வாங்க. என்ன எங்க போயிருந்தீங்க? தருண் மாமா கூட. இப்பதான் தருண் மாமா விட்டுட்டு போறாங்க. நாங்க போயிட்டு பத்திரமா வந்துட்டோம் பாட்டி. போன நேரம் வர நேரமா போனா காலம்பர வீட்டை பார்க்க வந்துடணும். இனிமேல் கரெக்டா வந்துருவோம் பாட்டி. எந்த தெருக்குள்ள அட போனியா? வடக்கு தெருக்கு. தெற்கு தெருக்கு. உமுட்ட பைலுலா. பாட்டி கிட்ட உண்மையை சொல்லணும். எந்த தெருக்குள்ள அட போனீங்க? வடக்கு தெருக்கு தான். வடக்கு தெருல விளையாண்டுட்டு அப்புறம் தெற்கு தெருக்கு போயிட்டு அப்படியே வாரம் பாட்டி. சரி சரி, உள்ள போங்க உள்ள போங்க. அம்மா கேக்கு பாயசம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காவே, போய் சாப்பிடுங்க. போங்க போங்க. வேண்டாம் பாட்டி, நாங்க சாப்பிட்டோம். அடே குமுட்ட பைல. பாட்டி என்ன கேக்கு பாயசம் எல்லாம் சாப்பிடலாம்? எங்க சாப்பிடணும்ல, அத சொல்லுங்க பாட்டி. சரி சரி, உள்ள போங்க உள்ள போங்க. 3 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. செத்தோண்டா. பாட்டிக்கு சந்தி வந்திருக்குமா? ஐயோ, எதுக்குடா இருக்கும்? என்னடா? உங்க 3 பேரும் கொஞ்சம் முன்ன வாங்கன்னே. வந்துட்ட பாட்டி. என்ன பாட்டி? அம்மா போகும்போது இந்த Dress போட்டுட்டு போகலையே. நம்ம வீட்ல இந்த Dress எடுக்கவும் இல்லையே. டேய், கடைசில மண்டல இந்த கொண்டைய மறந்துட்டேமேடா. எல்லாம் பண்ணோம், Dress மாத்த வந்துட்டேமேடா. டேய், அவனுக்கு வசமா மாட்டணும். டேய், நம்ம Dress தாத்தா வீட்ல கிடக்குடா. செத்தோம். நீ அத ஞாபகப்படுத்த கூடாது. நான் மறந்துட்டேன்டா. டேய், உனக்கு தான் Dress ஆவாதே. உனக்கு மாடா ஞாபகம் வரல? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இது நம்ம வீட்ல எடுத்த Dress கிடையாது. நீங்க போகும்போது போட்டு போற Dressம் இது கிடையாது. எங்க போயிட்டு வந்தீங்க? பாப்பா, டேய், சமாளிக்க வாங்கடா. ஒத்தே சமாளிக்கிறேன்டா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. போகும்போது இந்த Dress நீங்க போட்டுட்டு போல. இந்த Dress நம்ம வீட்ல எடுக்கவும் இல்ல. இது யாரு Dress இது? தெரியாதா? யாரு தந்தா? தருண் மாமா. தருண் மாமா. தருண் மாமா கூட்டி பண்ணாங்களா? அவங்க தான். டேய், உங்களுக்கு ரொம்ப நாளா மாமா எடுத்து தரணும்னு நினைச்சேன். அதான் நியூ இயர் அதமா எடுத்து கொடுக்க போட்டுக்கிடுங்கடா அப்படின்னு தருண் மாமா தான் வாங்கி கொடுத்தாங்க பாட்டி. சூப்பர்டா. தருண் வாங்கி கொடுத்தானா? பாட்டி எப்ப பார்த்தாலும் எங்களை சந்தேகம் கண்டோடே பாக்குறீங்க. நிஜமாவே தருண் மாமா வாங்கி கொடுத்தா? பாமிசா. உண்மையா பாட்டி? உண்மையா? தருண் மாமா தான் வாங்கி கொடுத்தாங்க. டேய், நம்ம வர வர ரொம்ப போய் சொல்றோம்டா. டேய், சாமி கண்ணு குத்திரடா. இப்ப மட்டும் நம்ம போய் சொல்லல, அவ்வளவுதான். இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து நம்மள குத்திடுவாங்க. சாமியாவது இறக்கப்படும். இங்க இருக்க யாரும் இறக்கப்பட மாட்டாங்க. தூக்கி கெட்டி தலைகளை தூக்க போட்டுருவாங்க. ஆமாமா, நம்பணும் பாட்டி. நம்புறதுனா வாழ்க்கை. அப்படி நீங்க தானே பாட்டி சொல்லுவீங்க. நீங்களே சொல்லிட்டு இப்படி எங்க நம்பாம இருக்கலாமா பாட்டி? அண்ணா கிளிக்கிட்டே வா. டேய், இவனா எங்க போய் தொலைஞ்சீங்க? விளையாட போயிருந்தம்மா. டேய், நேரத்துக்கு சாப்பிடணும் வைக்கணும் என்னமே கிடையாது. அப்படிதானே? காலைல ஆள் கண்டு இட்லி திருட்டு போனது. சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வரைய. கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. அதெல்லாம் பிள்ளைங்க வயித்துக்கு சாப்பிட்டு இருக்காங்க. வயித்துக்கு சாப்பிட்டுட்டாங்களா? வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படிதானடா? ஆமா பாட்டி. ஆமா பாட்டி. சாப்பிட்டீங்களா? எப்ப நான் சாப்பிட்டீங்க? அப்பமே சாப்பிட்டுட்டாங்களே. ஆமாம்மா. ஐயோ பாட்டி என்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். சாப்பிட்டம்மா. சரி சரி, உள்ள வாங்க உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். இந்த Dress நம்ம வீட்ல எடுக்கலையே. நான் காலையில குளிச்சாத்திட்டு இந்த Dress போட்டு விடலையே. ஆமாம்மா, இந்த Dress நம்ம Dress இல்லம்மா. இது நீங்க போட்டுட்ட Dress இல்லம்மா. யாரு சொன்னா இது நம்ம வீட்டு Dressன்னு? அப்ப இது யாரோட Dress? யார் வீட்டு Dress-ஆ? நம்ம வீட்டு Dress தாம்மா. அடுத்த வீட்டு Dress அம்மா நாங்க போடுவோம். என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. என்னடா? என்ன பேச்சல ஒண்ணு சரியில்லையே. நீங்க பேசுறது நம்ம ஊர்காரே பேசுற மாதிரி இல்லையே. என்னடா அமெரிக்கால இருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படியாம்மா? சரிடா, இது யாரோட Dress? இது யாரோட Dress? நியூ இயருக்கு பேர பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. அதான் நான் எடுத்து கொடுத்தேன். உள்ள கூட்டிட்டு போ. நீங்க எடுத்துக்கிட்டு அத்தை. அதான் அழகா இருக்கு. அத்தை,
வெளிநாட்டுக்கார பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க தா. அப்படியே அமெரிக்கால உள்ள பிள்ளைங்க மாதிரியே இருக்காங்க. கோட்டு ஷூட்னு நல்லா இருக்கு தா. உங்க செலக்ஷன் சூப்பர் தா. டேய் உள்ள வாங்கடா. சரிங்கம்மா. பாட்டி, இது தருண் மாமா தானே எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா. நீங்க எடுத்து கொடுத்தேன்னு சொல்றீங்க? நான் தான் எடுத்து கொடுத்தேன். உள்ள போங்க. இல்ல பாட்டி, இது தருண் மாமா தான். உள்ள போங்கன்னு சொன்னேன். பசமா நம்ம மாட்டிக்கிட்டோம். பாட்டிக்கிட்ட தப்ப முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? டேய், நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தா தெரிஞ்சிருமோ? டேய், எக்கத்த கண்டு ஒளிறாங்கடா. தாத்தா நமக்கா காத்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு சோலுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில தாத்தா பார்த்துட்டு சோலுக்கு போவோம். தாத்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. தாத்தா நம்மள பார்க்காம இருந்தா அழுதுருவாங்கல்ல. சச்சர வாங்க. டேய், வாடா. பாட்டி. சொல்லுடா. என்னடா? ஒண்ணு இல்ல பாட்டி. ஏன்டா? டேய், பாட்டி நம்ம மேல பாசமா இருந்தாங்க. நம்ம மேல பாசம் இல்லாம போயிருவாங்களோ? சேச்சே. பாட்டி, என்னம்மா? நீங்க எங்க மேல பாசம் இல்லாம போயிருவீங்களோ? ஏன் தங்கம்? அப்பெல்லாம் இல்ல. பாட்டிக்கு என்னைக்குமே உங்க மேல பாசம் உண்டு. பெரியவங்க செய்யற தப்புக்கு பச்சை புள்ளையில நீங்க என்ன பண்ணுவீங்க? பாசம் இழுக்க தானே செய்யும். எங்க மேல கோவம் இல்லல பாட்டி? கோவம் உங்க மேல இல்ல, என் மேலதான். நீங்க போங்க. நாங்க தானே பாட்டி தப்பு பண்ணுனா? நீங்க குழந்தைங்க, தப்பு பண்ண தெரியாது. நீங்க தப்பு பண்றீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்களா தான் இருக்க முடியும். நீங்க தெய்வத்துக்கு சமண்டா. உங்களுக்கு பொய் ஏமாத்துறது எதுவும் தெரியாது. அப்படி நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்களா தான் இருக்க முடியும். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீ போ. பாட்டிக்கு உன் மேல அன்புலாம் குறையாது. போ. சரிங்க பாட்டி. டேய், பாத்தியா? பாட்டிக்கு நம்ம மேல பாசம் எல்லாம் குறையாதான். வா, அந்த தாத்தாவும் அப்படிதான் சொன்னாங்க பாத்தியா? ஆமால. பெரியவங்க தான் தப்பு பண்ணுவாங்களா, சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்களா? தாத்தா சொன்னாங்கல்ல. ஆமா, நாளைக்கு இது தாத்தாட்ட சொல்லுவோம். சரி. எம்மா, எனக்கு மாதிரி இவெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாவளா? எப்படி இருந்தாவ? தருண் கொண்டே விட்டுட்டு போனானா. தருண் விட்டுட்டு போனானா? தருண் பக்கத்து ஊர்ல எல்லாம் நின்னுட்டு இருக்கான். பக்கத்து ஊர்ல நிக்கானா? ஏன்? யாரையோ பாக்குறதுக்கு நின்னுட்டு இருந்தான். ஏமா, அவன் சாயங்காலம் தோட்டத்துக்கு காவலுக்கு வரேன்னா அவன் மருந்து இந்த உரத்தெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட சொல்லிருவீங்களா? அப்புறம் நெல்லு மூட்டை தூக்கி வைக்கணும்னு சொன்னேன். அதையும் அவன் தூக்கி வச்சிருவேன்னா. ஏமா, அந்த குடன் சாவி கொஞ்சம் தாங்கல. அந்த குடன்ல கொண்டு வச்சிருவான். மழை தூத்திட்டே இருக்குல்ல. சரி, தருணை வர சொல்லி நான் கொடுக்குறேன். அப்ப வருவான். அங்கதான் நின்னுட்டு இருந்தான். சத்தம் போட்டேன் வருவான். அவன் மூஞ்சி வர ஒன்னும் சரியில்லை. சரி சரி, அவனை வர சொல்லி. ஏல், உண்மை சொல்லுங்க. தருண் மாமா உங்களை கூட்டிட்டு வந்தா? எப்ப கூட்டு வந்தா? இப்பமா? நான் இப்ப அவனை அங்கல பார்த்தேன். டேய், அவன் விட்டுட்டு தான் போனா. நீ போ. ஓ, விட்டுட்டு தான் போனானா? என்ன விட்டுட்டு போனானா? அவன் அப்பமச்சு அங்கதானே நின்னா. இவ வீட்டுக்கு வந்து என்ன ஆகுது? கேள்வியா கேட்டு கொல்லுறாடா. அவன் ரொம்ப நேரம் ஆயிட்டு. அப்பமே வந்துட்டாவ. அப்பமே வந்தாவளா? எத்தே என்ன மீனா குட்டி? இப்பதான் வந்த பிள்ளை. இப்பதான் வந்தாவளா? அம்மா அப்பமே வந்தேன்னு சொன்னவ. அப்ப நீ என்ன லட்சணமா தான் பிள்ளைல கவனிக்க? இந்த மேல விடுக்கல அடிச்சு ஆடக்கூடாது. அம்மா தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காவ. இந்த பிள்ளை இப்பதான் வீட்டுக்கு வந்தது. மீனா குட்டி, நீ உள்ள போன்னு சொன்ன. அத்தை இப்பதான் வந்தாவ. பிள்ளைங்க அப்பமே வந்துட்டாங்க. வந்துட்டு தான் வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தாங்க. நீ உள்ள போ. சரி சரி, வந்துட்டாவல்ல, விடுங்க. அப்படினாலும் விளையாடுதானே போகுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நான் வாரேன். அத்தைக்கு என்ன ஆச்சுது? இந்த பிள்ளை இப்பதான் வந்தது. டேய், உன்னை சொல்லி எப்போ வந்தியா? அப்பமே வந்துட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்தாம்மா. தோட்டத்துல நின்னீங்களா? மீனா குட்டி, உன்னை உள்ள போன்னு சொன்னேன். போயிட்டு வந்தா. என்ன நடக்குதுங்க? ஏய், தாத்தா வீட்டுக்கு போயிட்டு நாம படுற பாடு இருக்க. எப்பா, எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. ஏய், தாத்தா வீட்டுக்கு போறது அவ்வளவு பெரிய தப்பாடா. என்னடா இந்த கேள்வி கேக்குறாங்க? ஏய், நான் தெற்கு வீட்டுக்கு போறேன். தாத்தா வீட்டுக்கு போன பிரச்சனையே இன்னும் முடியல. அதுக்குள்ள தெற்கு வீட்டுக்கா? டேய், முத போய் ட்ரெஸ் மாத்துங்கடா. பாட்டி சமாளிச்சுட்டாவ. அது தமிழம்மா செம்போலிய மட்டும் சமாளிக்கவே முடியாது. சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்துங்கடா. ஆமா ஆமா, சீக்கிரம் இந்த ட்ரெஸ் ஒழிச்சு போட்டுருவோம்டா. ஆமாமா, மேல மொட்டை பால்ல கொண்டு வச்சிரும். வாங்க.
தம்பி உன் பேர்ன பேர்னு கேட்டேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்ச தம்பி மாதிரி இருந்தது அதான். அப்படியா? ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எனக்கு பக்கத்து ஊரு, அதான் எனக்கு தெரிஞ்ச தம்பி மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். எனக்கு இந்த ஊரு தான், பக்கத்துல வீடு. பேரு தருண். தருண். சரி சரி. இல்ல இல்ல நான் பார்த்த பையன் இல்ல, சாரி. பரவாயில்ல. யாரா இருக்கும் இவரு? நம்ம ஊர்ல இப்பெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களே. நீங்க இந்த ஊரா பக்கத்து ஊரா? பக்கத்து ஊரு. பக்கத்து ஊர் தான். எங்க ஊர்ல நிறைய பேர் பாம்பே பெங்களூர்ல எல்லாம் இருப்பாங்க. லீவுக்கு மட்டும் வருவாங்க, அப்புறமா போயிருவாங்க. அவங்களும் இப்படிதான் உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க இப்படி இருக்க மாட்டாங்க, அதான் கேட்டேன். நானும் அப்படிதான் வெளியில இருக்க, லீவுக்கு ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கேன். அதான பார்த்தேன், இங்க இருக்கவங்க இப்படி இருக்க மாட்டாங்களேன்னு. நீங்க எங்க இருக்கீங்க? அவன் எங்கன்னு கேட்டா கண்டுபிடிச்சிருவானோ. நான் ஐயோ எங்க இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். கோவா கோவா. அப்படியா? சரி சார், அதான் அங்குள்ள மாதிரியே இருக்கீங்க. சரி சார். ஓகேம்மா. நல்ல பையனா தானே இருக்கான், பறவை எதுக்கு காதம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டியதானே? நல்ல சாந்தமான பையனா தானே இருக்கான், குணத்துக்கு கட்டிக்காரனா இருப்பான். முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டா. முத வேலையா ஆஜிரக்கும் இந்த பையனுக்கு கரெக்டா பண்ணி வைக்கணும். இந்த பிள்ளைங்க வீடு போய் சேர்ந்தாங்களான்னு தெரியலையே. பேசாம ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்தா என்ன? பார்த்துட்டு வந்துருவான். அப்படியே அப்படியே அன்னைக்கு இல்ல, பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். இதானே அன்னைக்கிளி வீடு? பிள்ளைங்களை சத்தமே காணுமே. பிள்ளைங்களை எப்படி கூப்பிடன்னு தெரியலையே. பிள்ளைங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்க? என்ன பிள்ளைங்க நம்ம சத்தம் கொடுத்தா ஓடி வந்துருவோம்னு சொன்னாங்க. ஐயோ, பத்திரமா வந்தாங்கன்னு தெரியலையே. 1ஆம் தேதி அதுமா ஆபீஸ்க்கு வான்னு சொன்னா அந்த உதவக்கிற அம்மையும் தங்கச்சியும் பார்க்க போயிருக்கா. போனவன் இன்னும் வந்திருக்காளான்னு பாரு. ஒத்தையில ஆபீஸ் வேலையை போரும் பார்த்துருக்கேன். வீட்டுக்காவது வந்திருப்பாள் என்னன்னு தெரியலையே. இந்த அம்மாவை போய் பார்க்க போயிருக்கா. யாரு நம்ம வீட்டு முன்னாடி? ஐயோ, இது யாருன்னு தெரியலையே. யார் சார் நீங்க? இங்க யாரையாவது பார்க்கணுமா? என்னமா? இங்க யாரையாவது பார்க்கணுமான்னு கேட்டேன். இங்க 2 வீடு தான் இருக்குது. இது புது ஏரியா, இங்க அவ்வளோ வீடுகள் இல்லை. நீங்க யாரையோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு வீடு இருக்குது, அவங்க வீட்டை பார்க்க வந்திருக்கீங்களோ? இல்ல, நான் வெளியூரு, வீடு வாடகைக்கு இருக்குமான்னு பார்க்க வந்தேன். அப்படியா? ஐயோ, இந்த ஏரியால வீடே இல்லையே. இது புதுசா வந்த ஏரியா, லேண்ட் தான் இருக்குது. வீடு இருந்த மாதிரி தெரியல. பக்கத்துல தான் ஒரு வீடு இருக்குது. அவங்க குடி வந்து இப்ப 6 மாசம் ஆகுது. அப்படியா? நிறைய வீடுகள் இல்லையா? இல்ல, இந்த ஏரியா இப்பதான் உருவாயிருக்கு, புதுசு. அப்படியா? அதான் ரொம்ப அழகா இருக்குது. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கும். இப்ப நிறைய பேர் போட்டி போட்டு இந்த இடத்த தான் எடுக்கிறாங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு எங்க மாமியார் எடுத்து போட்டது. ஓ, அப்படியா? முன்னாடியே இந்த இடம் டெவலப் ஆகணும் எங்க அத்தை கணிச்சு இந்த இடத்த எடுத்து போட்டாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல வீடு கட்டினோம். நாங்க கட்டின பார்த்து பக்கத்துல கட்டினாங்க. அங்க ஒருத்தங்க மட்டும் குடியேறி இருக்காங்க. 2 சைடு மரம், பின்னாடி வயக்காடு, நல்லா இருக்கும். எனக்கும் இங்க ஏதாவது வீடு கிடைக்குமான்னு பார்த்து சொல்ல முடியுமா? பக்கத்துல வேணும். எது பக்கத்துல? இல்ல, இந்த மாதிரி வீடுகள் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும், அதான். வேணா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு பாக்கீங்களா? அவங்க வாடகைக்கு தான் வந்திருக்காங்க, வெளியூருக்காரங்க. அவங்க காலி பண்ணுனா வேணா நீங்க வாங்கல. நான் வேணா அவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன், நிக்கிறீங்களா? இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா? அவன் என்ன கேட்டோம், யாருன்னே தெரியாம எவ்வளவு உதவி பண்ணுது. எல்லாம் அன்னைக்கு வளர்ப்பு தானே. சரிம்மா, கேட்டுட்டு வரியா? ஒரு நிமிஷம் இதுல இருங்க, நான் கேட்டுட்டு வரேன். அது வரைக்கும் இருக்கு, இங்க வெயிட் பண்ணிட்டு உள்ள வாங்க. எங்க வீடு இருக்குது, எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க, வாங்க. இல்லம்மா, நான் இதுல நிக்கிறேன். ஐயோ சார், நீங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அத்தை இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, என் ஃபேமிலி எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. உள்ள வந்து இருங்க, வாங்க. இல்லம்மா, நீ கேட்டு பார்த்துட்டு வா, நான் இதுல நிக்கிறேன். அப்புறம் நான் குடி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பழகிடுது. சரி சரி, நான் போய் கேட்டுட்டு வரேன். எவ்வளவு நல்ல பிள்ளைங்க. அன்னைக்கு எப்படி சேஷன் பண்ணிருக்கா பாரு. இந்த வீட்டுல நான் சொல்லி விட்டது எதுவுமே உடனே வராது. இந்த பையனை அங்க பார்த்தோமே, அப்படின்னா? ஏன் மீனா குட்டி, மீனா குட்டி, ஏன் 7 ஊருக்கு கத்துறீங்க? இங்க தானே இருக்க. 7 கத்து கத்துனதுக்கு அப்பதான் நீ வந்திருக்க. என்னத்துக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு வீட்டுல வேலையே இருக்காதா? ஏன் தருண் வந்தானா வரலையா? தருண் அந்த பையன் தானே? அவன் எங்க வந்தா? அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போனதோட சரி. ஓ,
பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா? பிள்ளைகளை விட்டுட்டு போனவன் இந்த வீட்டுக்கு வரலையே. இந்த மூட்டையை தூக்கி வைடா, மழை ஊத்திட்டு இருக்குன்னு சொன்னேன். எங்க போனானே தெரியல. அவன் திருட்டு மொழி முழிச்சிட்டாலே தான். அவனை கொஞ்சம் போனை போட்டு வர சொல்லி. ஏங்க அது நீங்களே போனை போட்டு கேட்க கூடாதா? அதுக்காக என்ன இப்படி கத்திட்டு கூப்பிட்டியா? என் போன்ல இருந்து அடிச்சேன்னு வச்சுக்கேன், அவன் எடுக்கவே மாட்டான். இருங்க அத்தை போன்ல இருந்து அடிக்க சொல்றேன். அம்மா ஓரம் பூச்சி வந்து அடிச்சு போட்டீங்களா? எடுத்துட்டு போறேன். வீட்ல பிள்ளைகள் இருந்தது பாத்துக்கிடுங்க. இன்னும் பிள்ளைங்க நிறைய இருக்காங்க போலயே. இவனை ஃபாலோ பண்ணி போனா அந்த பிள்ளைங்களையும் பாத்துடலாம். நீ போய் தெக்குட்டு போய் எடுத்துட்டு வரியா? ஏங்க அவ்வளவு தூரம் நான் எங்கெங்க போக முடியும்? இந்த இருக்க தெக்குட்டு உனக்கு போக முடியாதா? சரியா நான் போறேன். என்ன வேலை வாங்குறவ? என்ன தரன் போய் எங்க தான் போய் தொலைஞ்சா? நல்ல வேலை செய்வான். இப்ப என்னன்னு தெரியல. நடவடிக்கை சரி இல்லையே. ஏ கிஷோர், ஏ அன்பரசி, என் பேர பிள்ளைங்க. என்னம்மா? எல்லாம் கொஞ்சம் வாயே. அம்மா நான் வரட்டம்மா. வேண்டாம் தாயே நீ வேண்டாம். எல்லாம் தெக்குட்டுக்கு போன கொஞ்சம் வாளே. தெக்குட்டுக்கா வாளே. நான் வந்தே வச்சுக்க. ஒருத்தர் போண்டா இங்க சண்டை போட்டு உருண்டுறீங்க. நானே போறேன். யார் சார் நீங்க? யார் வேணும்? இல்லம்மா, வீடு பார்க்க வந்தேம்மா. வீடா? இப்போ ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. உங்களுக்கா? ஆமாம்மா. மீனாக்குட்டி ஒரு நிமிஷம் சார். என்னக்கா சென்னவழி வந்துட்டாளா? இல்ல இன்னும் வரல. இருங்க வரேன். பரவாயில்லம்மா, நீ வேலையை பார்த்துட்டு வாயே. வீடு தேடி வந்திருக்கீங்க. அது எப்படி சார் உங்களை நிக்க வச்சுட்டு போக முடியும்? உள்ள வந்து இருங்க. நான் வேணா விசாரிச்சுட்டு சொல்றேனே. இல்லம்மா பரவாயில்ல, ஒரு பொண்ணு கேட்க போயிருக்காங்க. பக்கத்து வீட்டியா? அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. அப்ப அது செம்பமொழி அக்கா தான். இருங்க வந்துருவாங்க. யார் மீனாக்குட்டி இவங்க? நம்ம பக்கத்து வீட்ல வாடகைக்கு இருக்க முடியுமான்னு கேட்க வந்திருக்காங்களாம். அப்படியா? இந்த பொண்ணை பார்க்க அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார சொல்ல. சார் நீங்க வீட்டுக்குள்ள வாங்க சார். எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பரவாயில்லம்மா, நீங்க சொன்னதே போதும். அப்படி இல்ல, ஏன் இப்படி வெளியில நிக்கணும்? உள்ள வாங்க. ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு அப்புறம் நீங்க வீட பாத்துட்டு போங்க. வாங்க சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கோம். எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க உள்ள வாங்க சார். நீங்க சொன்னதே போதுமா? குடிக்க தண்ணி எதுவும் வேணுமா? இல்லம்மா வேண்டாம். சங்கோச்சப்படுறாரே விடு. சார் உங்களுக்கு நல்ல லக்கு தான். அந்த வீடு இன்னும் 2-3 நாள்ல காலி ஆகுதான். அப்படியா? அந்த ஓனர் கிட்ட நம்ம பேச முடியுமா? நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடு காலியாவதாமா? ஆமா, அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கலையா, வேற ஊருக்கு போறாங்க. அக்கா அவங்க வெளிய இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கங்க பிடிக்கும்? ஆமா, அந்த ஓனர்ட்ட சொன்னேன் நல்ல நேரம் ஆளை கூட்டு வந்தோமா, இல்லைன்னா சும்மா தான் கடந்திருக்கும்னாங்க. சார் இந்தாங்க போன் நம்பர் வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. எல்லாருங்க வாங்க. என்னக்கா இவரை பார்க்க நம்ம கிசர் மாதிரியே இருக்குல்ல? அதான் பார்த்தேன். நானும் இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அக்கா கிசர் வயசானா இப்படியே தான்க்கா இருப்பா. கிசர் ஓட்டணுன்னு அவரை தெரியாம ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அக்கா அச்சு வத்தல கிசர் மாதிரியே இருக்குக்கா. இப்படி அடி கிண்டல் பண்ணுவாங்க, அவர் என்ன நினைப்பாரு? இல்ல நக்கல் பண்ணதுக்காக இல்ல, நல்ல பாரு. அந்த கண்ணாடி மட்டும் இல்லன்னு வச்சுக்கயே, அப்படி கிசர் மாதிரியே தான் இருக்காரு. அத்தா சிரிச்சு சாரி. லூசுக மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. இந்த 3 பேர் என்னமோ சொல்றாங்களே. எல்லாம் என் பிள்ளைங்க, என் மருமக. நான் யாரும் கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குன்னு. அந்த வீட்டு ஓனர்ட்ட நானும் பேசிட்டேன். நீங்களும் பேசுங்க. நான் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தரேன். நீங்க அங்க போய் பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்க சார். நல்ல வீடு தான், ஒரு பிரச்சனை இல்லை. இங்க நாங்க மட்டும் தான் இருக்கோம், வேற ஆட்களும் கிடையாது. உங்களுக்கு நல்லா டீசெண்டா அமைதலா இருக்கும், பிரச்சனை இல்லை. சரிங்கம்மா, நீங்களும் அந்த வீட்டுல தானே இருப்பீங்க? இதை விட்டு நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். இல்ல இவரை பார்த்தா ஐயோ சிரிச்சிட கூடாது. கிசர் வரையே இருக்கு. ஏன்க்கா ஏன் சிரிப்பா அடக்க முடியல? அக்கா நானும் சிரிச்சிருவேன். சத்தம் கட்டாம இருங்கக்கா. எரும மடுக எப்படி பல்ல கட்டுறாளுக்கு பாரு. அவங்கள ஏன் சிரிக்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை சார். உங்களே மாதிரி எங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான். எங்க தம்பி, எங்க பையன் தான் என் குழந்தை. குழந்தை புள்ள தம்பி எவ்வளவு அன்பான பிள்ளைங்க. குழந்தைனே இப்படி நினைக்கிறாங்க. என்ன அப்பாவே நினைச்சிருப்பாங்களே. இவங்க கூட வாழ்க்கை எனக்கு கொடுப்பதே இல்லையே. அவன் வந்து கிட்டத்தட்ட உங்க ஜாடையிலே இருப்பான். அதான் அதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல சார். சாரி சார். இல்ல உங்களாதங்க போங்கக்கா. சாரி சார். ஐயோ இதுல என்னமா இருக்குது? இருந்தாலும் ஒருத்தங்களை கேலி பண்ணி சிரிக்க தப்பு தானே. இது கேலி பண்ணி சிரிக்கலையா? என்ன மாதிரி இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு தானே சிரிச்சிங்க. சந்தோஷப்பட்டு சிரிச்சா தப்பே இல்ல. உருவ கேலி தான் பண்ணக்கூடாது. இவரே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கானே நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சிங்கல்ல, அது ரொம்ப நல்லது. அக்கா இது நம்ம அத்தை மாதிரியே பேசுறாருக்கா.
ஆமால்ல. சார் உங்களையும் வந்து எங்க அத்தையும் பேசுவாங்க. உங்க அத்தை யாரு? தெய்வம், எங்களை ஆளாக்குன தெய்வம், எங்க மாமியாரு. அன்னக்கிளி. அன்னக்கிளி.